தமிழகத்தில் முதல் முறையாக கோவை ரெசிடென்சி உணவகத்தில் ஆப்கான் கிரில் சிக்னேச்சர் உணவை புதிதாக அறிமுகப்படுத்திய சமையல் கலைஞர்கள். கோவை அவிநாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர் நட்சத்திர விடுதியில் ஆப்கான் கிரில் சிக்னேச்சர் புதிய உணவை அறிமுகம் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நட்சத்திர விடுதியின் முதன்மை மேலாளர்கள், உணவகத்தின் செஃப் மற்றும் உணவு தயாரிக்கும் செஃப் ஆகியோர் இணைந்து வெளிநாட்டினர்களுக்கு புதுவகை உணவு வகைகளை அறிமுகம் செய்துள்ளனர். இதுகுறித்து ரெசிடென்சி ஹோட்டல் ஏரியா டைரக்டர் ஆபரேஷன்ஸ் சார்லஸ் பேஃபியன், நிர்வாக உதவி மேலாளர் சுஜித் குமார், தலைமை சமையல் கலைஞர் முகமது ஷமீம், ஆப்கன் கிரில் சமையல் கலை நிபுணர் அமித் கான் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது அவர்கள் கூறுகையில், ஆப்கன் கிரில் உணவகத்தில் சாப்பிட வருபவர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் வகையில் ஸ்விம்மிங் பூல் அருகே வானத்து நட்சத்திரங்களை ரசித்தபடி உணவுகளை ருசிக்க அழகான சூழ்நிலைகளை அமைத்துள்ளதாகவும், ஆப்கான் கிரில் உணவகத்தில் பயன்படுத்தும் மசாலா வகைகள் டெல்லி மற்றும் லக்னோவில் இருந்து இறக்குமதி செய்து வருவதாக தெரிவித்தனர். குறிப்பாக ஆப்கன் கிரில் மெனு வகைகள் வேறு எங்கும் கிடைக்காத வகையில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டு உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு உணவு விநியோகம் செய்து வருவதாக கூறினர். 28 வகையான மூலப்பொருட்கள் சேர்த்து அதனை சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ப சுவையாக விநியோகம் செய்யப்போவதாகவும், குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து வரும் வாடிக்கையாளர்கள் ரசிக்கும் வகையில் உணவு தயாரித்து தமிழகத்தில் முதன்முறையாக ஆப்கான் கிரில் உணவகத்தை ரெசிடென்சி டவரில் அறிமுகம் செய்துள்ளதாக சமையல் கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த புதிய வகை ஆப்கான் உணவினால் கோவை உணவு பிரியவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உணவை ருசிப்பதற்கு காத்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுஜித் குமார். ரெசிடென்சி டவர்ஸ் கோயம்புத்தூரில் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட ஆப்கான் கிரிலோட லான்ச் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ எங்களோட ஏரியா டைரக்டர் ஆப்ரேஷன்ஸ் மிஸ்டர் சார்ல்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய பேசியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆப்கான் கிரில் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அத்தன்டிக், ரிச்னஸ், அப்புறம் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் குக்கிங் மெத்தட். ஸோ இது மூணுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிச் ஹெரிட்டேஜ் ஃப்ரம் மார்க்கெட் ஃப்ரம் டெல்லி, லக்னோவிலேருந்து தான் நம்ம எல்லாமே சோர்ஸ் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்ம யூஸ் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட். நாங்கள் பேக்கெட் மசாலா எதுவுமே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் அதெல்லாம் ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரெஷ்னஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸ். ஓகே, எவ்ரிடே பார்த்தீங்கன்னா 2 o'clock தான் எல்லாமே மேரினேஷன்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 o'clock அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஈவினிங் நம்ம ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட், சேஃப்டி ப்ரோட்டோகால், அப்புறம் ஹைஜீன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் நமக்கு இருக்குது இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்டில். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முகமது ஷமீம். ரெசிடென்சி டவர் ஹோட்டல் கோயம்புத்தூரில் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருக்கேன். இந்த ஆப்கான் கிரில் ரெஸ்டாரண்ட் இப்போ நம்ம நியூ மெனு லான்ச் பண்ணியிருக்கோம். புது மெனு நிறைய ஆஃப்டர் ரிசர்ச் அப்புறம் பெரிய டிஃப்ரெண்ட் மசாலா சீக்ரெட் ரெசிபியெல்லாம் பண்ணி நிறைய ஃபுட் ட்ரையல்ஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த மெனு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நேராக நீங்கள் இந்த டேஸ்ட் பண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா we will improve more, and there is a lot of good menu item is there available in the Afghan grill. இந்த ஆப்கான் கிரில்ங்கிறது இட் வாஸ் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் குசின். ஒரு நார்த் வெஸ்டில் இருந்திருக்க எல்லா ஃபுட்டுகளையும் கிரில்ஸ் அண்ட் கபாப்ஸ் அண்ட் கரீஸ், இந்த 3 தான் பேஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது ஸ்பெஷலாக ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ், எல்லா மசாலாவும் வீட்டில் செஞ்சது. இங்கே வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதேமாதிரி ஹோட்டலில் பொடி செஞ்சு டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த எல்லா மசாலாவுமே ஃபுல் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆப்கான் கிரில் ஃபுட்டு ரிச்னஸ் இருக்குது. அது சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி சாப்பிடணும்னு தோணும். ஸ்பைசி இருக்காது, நெஞ்சு எரிச்சல் வராது. இதில் ஸ்பெஷல் மசாலா இருக்குது. நம்ம வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஹோட்டலில் நிறைய சாப்பிட வராங்க. எல்லாம் ஸ்பெஷலி அமெரிக்கன், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், கிரீக், இட்டாலியன் பீப்புள் எல்லாமே கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல ஒரு இந்தியன் ஃபுட்டு ட்ரெடிஷ்னலாக ஆத்தென்டிக்காக சாப்பிடணும்னு நினச்சா ஆப்கான் மட்டும்தான் அந்த ஃபுட்டு கிடைக்கும்.